வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க கொங்கு நாட்டு வணிகம். அதாவது கொங்கு சைடு ஃபுல்லாகவே இருக்கிற சேர நாட்டில் கொங்கு மண்டலத்தில் என்னென்ன வணிகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சதை பற்றி குறிப்பிட்ட நூல்கள் நிறைய இருக்குது. அதில் மூவேந்தர்களை பற்றிய குறிப்பிட்ட நூல்களும் இருக்கும். இப்போ நான் முழுவதுமே பார்க்க போகிறது தேர்வு நூல்களில் 1 மார்க் கொஷின் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் குறிப்பிடும் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு. இது ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுட்டு அல்லாதது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சேரன் பார்க்கும்பொழுது ரொம்ப பழமையானவர், மூவேந்தர்கள்லேயே மிகவும் பழமையானவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் வச்சாங்கன்னா சேரர்கள் தான். சரிங்களா? சேர சோழ பாண்டியர்களில் இந்த தொடர் தான் இதற்கு சான்று அப்படின்னு சொல்லி, ஏன்னா முதல்ல சேரர் தானே வராரு. அப்போ அவங்க தான் பழமையானவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கு, அப்போ 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம் நீங்கள். அப்போ சேரர்களுடைய நாடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குடநாடு. ஸோ நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸில் பார்க்கணும். எங்களுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. அந்த எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது மலைத்தொடரில் தோன்றி, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபுக்கடலில் கடக்கும் பேரி ஆற்றங்கரையில் தான் இது இருக்குது. 1 மார்க்கில் நீங்கள் இதெல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கருவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேர சோழ பாண்டியர், குடநாடு, வஞ்சி துறைமுகம், எந்த இதில் கலக்குது, இந்த கருவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கொடி என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்கொடி. இவங்களுடைய பூ பனம்பூ. இது நிறைய அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லேயும் நிறைய கேட்டிருக்க கொஷின் தான். நீங்கள் இந்த சேர சோழல் பாண்டியருடைய கொடி, துறைமுகம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். எல்லா பரீட்சைக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நாங்கள் அதனால் நல்லபடியாக அதை கவனத்தில் வச்சுக்கோங்க, படிப்பில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்னா வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஹிண்ட்டு போட்டு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சேர நாட்டுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவை பகுதி முழுவதுமே இணைந்த பகுதிகள் அப்படின்னு சொல்கிறத, சேலம், கோவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் அந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அது வரைக்கும் இருக்கிற எல்லை பகுதி அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் இருக்கு இல்லையா, இந்த நூலில் வடக்கே பெரும்பாலையிலேருந்து, தெற்கே பழனிமலையிலேருந்து, மேற்கே வெள்ளிமலையிலேருந்து, கிழக்கே மதிக்கரை. இது 1 மார்க் கொஷினில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு நான் வச்சு இந்த சைடு பெரும்பாலை, பழனிமலை, வெள்ளிமலை, மதிர்கரை இதை பொறுத்துக்களை நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க 1 மார்க் கொஷின்ஸில். சரிங்களா? இதெல்லாமே கொங்கு மண்டல பகுதியாக விளங்கியது. இன்றைக்கி இருக்கிற அந்த நீலகிரி இருக்கு இல்லைங்களா, இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த நாமக்கல், திண்டுக்கல், இந்த மாவட்டங்கள் எல்லாமே, சேலம், கரூர், இந்த மாவட்டங்கள் எல்லாமே கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொங்கு மண்டல பகுதிகள் இந்த சைடு ஃபுல்லாக திண்டுக்கல் வரைக்கும் வர்றது எல்லாமே கொங்கு மண்டல பகுதிகள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பழங்கால வணிகங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ உழவும், கைத்தொழிலும், வணிகம் இதெல்லாமே ஒரு நாட்டோட நாகரிக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதில் உள்நாட்டு வாணிகம், வெளிநாட்டு வாணிகம் நம்மளுடைய தமிழர்கள் ரொம்ப சிறந்து விளங்கியிருந்தாங்க. அதில் கடல் வணிகத்தில் சேரநாடு தான் சிறப்புற்று இருந்தது. நீங்கள் கொஷினாக இதை பார்க்கும் பொழுது கடல் வணிகத்தில் சிறந்திருந்த நாடு எதுனா சேரநாடு. அதற்கு அந்த நாட்டோட இயற்கை அமைப்பு தான் நம்மளுக்கு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சேரர்கள் தான் வலிமை மிகுந்த கப்பல் படையை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முசிறி சேரர்களுடைய சிறந்த துறைமுகமாக இருந்தது. அதே பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் இருக்கின்ற மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க. அந்த ரொம்ப மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவழம், செம்பு, கோதுமை இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழங்கால வணிகத்தில் எது ஏற்றுமதி, எது இறக்குமதி அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கிட்டிங்கனாலே போதும். சேர நாட்டிலிருந்து உள்நாட்டு வணிகமும் நன்கு நிறைய வளர்ச்சி செஞ்சிச்சு. நெல்லே விலையாக கணக்கிடப்பட்டுச்சு. நெல் கொடுத்து தான் அதை விலைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த பண்டமாற்று முறைங்கிறப்ப எதை நம்ம விலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நெல்லை தான் வச்சுக்கிட்டோம். அப்போ உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக கருதப்பட்டது. நம்மளுக்கு கொஷின் இங்கே இதெல்லாம் தேவைப்படுது, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பையும் நெல்லை கொடுத்து நெல்லுக்கு நிகராக உப்பையும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நெல்லுக்கு நிகர் எது? உப்பு. சரிங்களா? அதையும் கூட 1 மார்க் கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கொங்கு மண்டல சந்தத்தில் இன்றைய வணிகம் எப்படி இருக்குன்னா, நீலகிரி பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தை தான் நம்ம நீலகிரின்னு சொல்கிறோம். அந்த மாவட்டம் முழுவதுமே பார்த்திங்கன்னா மலைப்பகுதியிலானது நம்மளுக்கு தெரியும். இங்கே தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் தான் நம்மளுக்கு பயிரிடப்படுறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிற்சாலைகள் நிறைஞ்சிருக்கக்கூடியது, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் அதாவது யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எண்ணெய் தொழிற்சாலைகள்லாம் நிறையா இருக்குது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான், தெரிஞ்சு காதில் கேட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கடுத்து கோயம்புத்தூர்னு பார்க்கும்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் இதெல்லாமே நிறைய பயிரிடப்படுதுன்னு தெரியும். இங்கே நிறைய பஞ்சாலைகளும் நூற்பாலைகளும் மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் இந்த தொழிற்சாலைகள் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது கொஷின் மார்க்கில் கூற்று காரணங்களில் கூட வைக்கலாம். அதனால தான் நான் இந்த விஷயங்களை செய்திகளை காதில் கேட்கறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து திண்டுக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க் கொஷினில் எதிர்பார்க்கலாம். என்ன காரணம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் நிறைய விளைவிக்கப்படுது. இது மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் திண்டுக்கல் மாவட்டம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த சின்னாலப்பட்டியில் இருக்க சுங்குடி சோலைகளும் இது புகழ்பெற்றவை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஈரோடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தை நடைபெறும். இப்போ வரைக்குமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்புலாம் அதிகமாக விளைவிக்கப்படுவாங்க. மஞ்சள் சந்தை இன்றும் நடைபெற்றுருக்கு அப்படின்ற செய்திகளும் நம்மளுக்கு தெரியும். அச்சிடுதல், தோல் பழுத்திடுதல், சர்க்கரை ஆலைகள், துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள் இதெல்லாம் நிறைய அங்கே இருக்குது. அடுத்து திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னல் ஆடைகளும் ஆயத்த ஆடைகளும் தமிழ்நாட்டிற்கு வந்து நிறைய வருவாய் ஈட்டு தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பூரை. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. இது நீங்கள் 1 மார்க் கொஷினில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் தான் நெல், கரும்பு, பருத்தி, வாழை நிறைய பயிரிடப்படுது. தேசிய அளவில் வந்து காளைகளுக்கு புகழ்பெற்ற இடம் எதுனா காங்கேயம். அது இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு கொஷின் வந்து இதான் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நாமக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, நாமக்கல் வந்து பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை இந்த பகுதியெல்லாம் இந்த நாமக்கல் சுற்றி தான் இருக்குது. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி இதெல்லாம் பயிரிடப்படுறாங்க. ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் இதெல்லாம் பயிரிடப்படுது. கோழி வளர்ப்புலையும் முட்டை உற்பத்தியிலையும் தென்னிந்தியாவிலே நாமக்கல் தான் முதன்மையான இடத்தை வகிக்கின்றது. இதை நம்ம 1 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் கேட்டுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி சிற்றுந்து, சரக்குந்து இதெல்லாம் அதிக அளவில் இயங்கக்கூடிய இடம் வந்து நாமக்கல் தான். சரிங்களா? அடுத்த சேலம் பார்த்தோன்னா மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரையுடைய தான் இந்த சேலம். இதில் ஜவ்வரிசி அதிகமாக இந்த மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்திப்படுகிறது. இந்தியாவிலேயே இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுதுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் சேலம் மாவட்டம். அடுத்து வந்து ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தை எண்ணெய், வனஸ்பதி இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் வந்து இந்த சேலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முலாம் பூசுறது இதெல்லாம் இந்த இதில் நிறைய பெருமளவில் நடைபெறுதான். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லி ஏற்காடு மாவட்டம், இந்த மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளின் ஊட்டி எதுனா ஏற்காடு, அது சேலம் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் 1 மார்க் கொஷனில். அடுத்து கரூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதை வஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஷனில் பார்த்துக்கோங்க. நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு, முருங்கை இதெல்லாம் பயிரிடப்படுறாங்க. சிமெண்ட்டு, சர்க்கரை, காகிதம் இதெல்லாம் தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது. நெசவு ஆடைகளும் இந்த பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். முருங்கைக்காய் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அதிலே பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோங்கிறதுல பார்த்துங்க. கண்டிப்பாக 1 மார்க் கொஷனில் எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி அப்படிங்கிறத வந்து நம்ம முத்து நகரம்னு சொல்கிறோம். சிவகாசியை குட்டி ஜப்பான் சொல்கிறோம். மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறோம். திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து நான் 1 மார்க் தேர்வு நோக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் காதில் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை கேட்டாலே நிச்சயமாக காதில் மனதில் பதிஞ்சிடும். நன்றி.